வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஜென்ரல் ஸ்டடீஸில் ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஆன்சர்ஸ் பார்க்கலாம். முதல் கேள்வி, ஒரு தனியான சுதந்திரமாக செயல்படும் திராவிட நாட்டை ஏற்படுத்துவதற்காக பெரியார் திராவிட நாடு மாநாட்டினை 1939 கூட்டினார். செகண்ட் ஒன், தமிழ்நாட்டின் திலகர் என்று அழைக்கப்படுபவர் வ.உ. சிதம்பரம் பிள்ளை. தமிழ்நாட்டின் திலகர் வ.உ. சிதம்பரம். தேர்ட் ஒன், டேஷ் துணிக கருமம் துணிந்த பின் டேஷ் என்பதிழுக்கு. எவ்வாறு ஒரு செயலில் ஈடுபட வேண்டும் என திருவள்ளுவர் மேற்கூறிய குறளில் அறிவுறுத்துகிறார்? ஆன்சர், நன்றாக சிந்தித்து அதற்கு பிறகு. நன்றாக சிந்தித்து ஒரு செயலை செய்ய வேண்டும். செயலை துவங்கிய பின் அதற்கு பிறகு சிந்தித்தல் கூடாது. எண்ணித் துணிக கருமம் துணிந்த பின் எண்ணுவம் என்பது இழுக்கு. புல்லின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் கவிஞர் அறிவுமதி. புல்லின் நுனியில் பனித்துளி என்ற ஹைக்கூ கவிதை நூலின் ஆசிரியர் அறிவுமதி. தமிழ்த்தாய் வாழ்த்தாக இசைக்கப் பெறும் நீராறும் கடலுடுத்த என்ற தமிழ் தெய்வ வணக்கப் பாடல் இடம்பெற்றுள்ள கவிதை நாடக நூலின் பெயர் மனோன்மணியம். மனோன்மணியம். பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் தொடர் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் என்ற தொடர் இடம்பெற்ற நூல் பட்டினப்பாலை. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. சங்ககால சேரர்களின் தலைநகரம் வஞ்சி. NSDPயின் விரிவாக்கம் நெட் ஸ்டேட் டொமெஸ்டிக் ப்ராடக்ட், நிகர மாநில உள்நாட்டு உற்பத்தி. ஒவ்வொரு மாவட்டத்திலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் மற்றும் 2ஆம் இடங்களை பிடித்து தமிழ்நாட்டில் உள்ள தொழில்முறை கல்லூரிகளில் பயிலும் BC, MBC, DNC மாணவ மாணவியருக்கு வழங்கப்படும் விருது பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. பேரறிஞர் அண்ணா நினைவு விருது. இந்தியாவில் பஞ்சாயத் ராஜ் முறையை கொண்டு வந்ததின் முக்கியமான நோக்கம் அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. அரசியல் அதிகாரத்தை பரவலாக்கம் செய்ய. இந்திய மாநிலங்களில் தமிழ்நாடு பரப்பளவில் 10வது இடத்தில் உள்ளது. தமிழ்நாடு சிறு தொழில்கள் வளர்ச்சிக் கழகம் துவங்கப்பட்ட ஆண்டு 1970ஆம் ஆண்டு. அணுக்கரு பிளவையின் தொடர் வினையை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவும் சாதனம். ஆன்சர், அணுக்கரு உலை. அணுக்கரு பிளவையின் தொடர் வினையை கட்டுப்பாட்டுடன் நடத்த உதவும் சாதனம் அணுக்கரு உலையாகும். ஒரு குறிப்பிட்ட திசையில் கொடுக்கப்பட்ட திசைவேகத்தில் செலுத்தப்பட்ட துகள் டேஷ் பாதையில் செல்லும். ஆன்சர், பரவளைய பாதையில் செல்லும். குருட்டு மனப்பாடம் செய்வதில் பின்வருவனவற்றுள் எது சிறந்தது? ஆன்சர், ஏதாவது நினைவு வரும் வரை மீண்டும் மீண்டும் கற்றல் செயல்முறை. ஏதாவது நினைவு வரும் வரை மீண்டும் மீண்டும் கற்றல் செயல்முறை. பின்வரும் எந்த மாசு மினமேட்டா நோய் எனப்படும் மனிதர்களின் நரம்பு மண்டலத்தை தாக்கும் நோயினை ஏற்படுத்துகிறது? ஆன்சர், பாதரசம். தவறான கூற்று எது? தவறான கூற்று, இந்தியாவின் 4 மாநிலங்களே நேபாள எல்லையை தொடுகின்றன என்பது தவறானது. இந்தியாவின் 5 மாநிலங்கள் நேபாள எல்லையை தொடுகின்றன. லடாக் சிறிய திபெத் என அழைக்கப்படுகிறது. பூடான் சீனா மற்றும் இந்தியாவின் இடையிலான இணைப்பு பகுதியாகும். நேபாளம் நிலம் சூழ் நாடாகும். முடிக்கப்படவில்லை ஒரு நினைவகம் எந்த நடிகையின் சுயசரித்திரம்? ஆன்சர், பிரியங்கா சோப்ரா ஜோன்ஸ். முடிக்கப்படவில்லை ஒரு நினைவகம் என்பது எந்த நடிகையின் சுயசரித்திரம்? பிரியங்கா சோப்ரா ஜோன்ஸ்.
ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு. ஒரிசாவில் தண்ணீர் பஞ்சாயத் தொடங்கப்பட்ட ஆண்டு 2000ஆம் ஆண்டு. சத்யமேவ ஜெயதே வாய்மையே வெல்லும் முதலில் எந்த மொழியில் எழுதப்பட்டது? தேவநகரி மொழியில் எழுதப்பட்டது. இமாலயா மற்றும் துணை இமாலய பிரதேசங்களில் காணப்படக்கூடிய இனம் மங்கோலியர் இனம். மங்கோலியர் இனம். இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி எங்கு அமைந்துள்ளது? அலகாபாத்தில் அமைந்துள்ளது. இந்திய விமான நிலைய ஆணையம் சமுதாய ஆகாய விமான பயிற்சி கல்லூரி அமைந்துள்ள இடம் அலகாபாத். பின்வருவனவற்றில் இந்தியாவின் மேற்கு நோக்கி பாயும் நதி எது? நர்மதா நதி. கீழே கொடுக்கப்பட்டுள்ள இமயமலை தொடர்பான கூற்று அல்லது கூற்றுகளை கருத்தில் கொண்டு சரியானதை தெரிவு செய்க. ஹிமாத்ரி தொடரானது நந்தாதேவி, கமெட் மற்றும் த்ரிஷில் போன்ற பல பனி மூடிய சிகரங்களை கொண்டுள்ளது. ஹிமாத்ரி தொடரானது பனியின் உறைவிடம் என்று அழைக்கப்படுகிறது. ஆன்சர் 1, 2 ஆகிய இரண்டும் சரி. கூற்றுகள் இரண்டும் சரி. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் நடைபெற்ற ஆண்டு 1961ஆம் ஆண்டு. நேரு தலைமையிலான தேசிய ஒருமைப்பாட்டு கருத்தரங்கம் 1961இல் நடைபெற்றது. உடன்கட்டை ஏறும் வழக்கம் சட்டத்திற்கு புறம்பான தண்டனைக்குரிய குற்றம் என கூறியவர் வில்லியம் பெண்டிங் பிரபு. கூற்று மற்றும் காரணம். கூற்று: சவுத் மற்றும் சர்தேஷ்முகி வரிகள் மராத்திய அரசின் முக்கிய வருவாய் ஆதாரங்கள் ஆகும். காரணம்: சவுத் வரி என்பது அந்நியர்களின் ஆக்கிரமிப்பிலிருந்து பாதுகாக்க வேண்டி மொத்த நில வருவாயில் 25% வசூலிக்கப்பட்டது. சர்தேஷ்முகி வரி நில வருவாயில் 10ல் 1 பங்கு வசூலிக்கப்பட்டது. ஆன்சர் ஏ மற்றும் ஆர் ஆகிய இரண்டும் சரி. ஆர் என்பது ஏவிற்கு சரியான விளக்கமாகும். மத்திய தகவல் ஆணையத்தின் தலைவர் மற்றும் உறுப்பினர்களை நியமிப்பவர் குடியரசுத் தலைவர் மட்டும் நியமிக்கலாம். அடுத்து பொறுத்துக. மாநிலம் மற்றும் தோற்றுவிக்கப்பட்ட வருடம். கேரளா 1956, நாகாலாந்து 1963, மகாராஷ்டிரம் 1960, ஹரியானா 1966. அடிப்படை கடமைகள் அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு ஸ்வரன் சிங் குழு. அடிப்படை கடமைகளை அரசியலமைப்பில் சேர்க்க பரிந்துரை செய்த குழு ஸ்வரன் சிங் குழு. கீழ்கண்டவற்றுள் தவறான கூற்றை சுட்டுக. தவறானது: விதி 41 விவசாயம் மற்றும் கால்நடை வளர்ப்பு அமைப்பு என்பது தவறானது. விதி 41 வேலை செய்ய, கல்வி பெற, முதியோர்களுக்கு அரசு உதவி, ஊனமுற்றோர் சுகாதாரம் பற்றியது. விதி 40 கிராம பஞ்சாயத்து அமைப்பு. 44 பொது சிவில் குறியீடு. விதி 39 ஏ சமநீதி மற்றும் இலவச சட்ட உதவி. இந்தியாவில் தொடங்கப்பட்ட நில சீர்திருத்தத்தின் பகுதியாக பின்வருவன சேர்க்கப்பட்டது: இடைத்தரகர்களை ஒழித்தல், குத்தகை சீர்திருத்தங்கள், விவசாய மறுசீரமைப்பு. ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். கீழ்கண்டவை நிதி கொள்கையின் நோக்கம் அல்லது நோக்கங்கள். ஆன்சர் 1 மற்றும் 2. பொருளாதார வளர்ச்சி செயல்திறனை மேம்படுத்துதல், மக்களுக்கு சமூக நீதியை உறுதி செய்தல். சரியான விடையை தேர்ந்தெடு. மங்கள் பாண்டே இந்திய போர் வீரர்களை அழைத்து ஆங்கிலேயர்களை பழிவாங்க பகிரங்கமாக கூறிய நாள் 29 மார்ச் 1857.
மார்ச் 29, 1857. அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என்று வர்ணித்தவர் காந்தியடிகள். அமைச்சரவை தூதுக்குழு திட்டம் அன்றைய கால சூழலில் கொண்டுவரப்பட்ட உன்னதமான திட்டம் என்றவர் காந்தி. விவசாயிகளுக்கு எங்கு வரியில்லா பிரச்சாரத்தை ஏற்பாடு செய்ய சர்தார் படேலிடமிருந்து காந்தி உதவி பெற்றார். ஆன்சர் கேரா. அடுத்து பொறுத்துக. நீதி கட்சி டி.எம். நாயர். சுயமரியாதை இயக்கம் ஈ.வே. ராமசாமி. சத்யசோதக் இயக்கம் ஜோதிராவ் புலே. சத்யசோதக் சமாஜ் சத்ரபதி ஷானு மகாராஜ். குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் ராஜாஜி. குலக்கல்வி திட்டத்தை அறிமுகப்படுத்தியவர் சி. ராஜாஜி. இந்தியாவிற்கு தேவை பூர்ண சுதந்திரம் மற்றும் வேலை வாய்ப்புகள், ஆனால் உயரிய பதவிகள் அல்ல என்று கூறியவர் அன்னி பெசன்ட். டேஷ் செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறிய இல் என வள்ளுவர் குறிப்பிடுவது செல்வம். செல்வம் செருணர் செருக்கருக்கும் எஃகு அதனின் கூறியது இல். அறம்போலும் கூர்மையரேனும் மரம்போல்வர் மக்கட்பண்பில்லாதவர். கரிகார் சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். கரிகார் சோழனின் இயற்பெயர் திருமாவளவன். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். நாமார்க்கும் குடியல்லோம் நமனை அஞ்சோம் என்று பாடியவர் திருநாவுக்கரசர். நீ கண்டனையோ கண்டார் கேட்டனையோ இப்பாடல் வரி யார் யாரிடம் வினவியது? தலைவி பாணனிடம் வினவியது. தலைவி பாணனிடம் வினவியது. எந்த நூல் காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடுகிறது? மணிமேகலை. காவிரி பூம்பட்டினம் கிபி 2ஆம் நூற்றாண்டில் கடலால் மூழ்கடிக்கப்பட்டது என குறிப்பிடும் நூல் மணிமேகலை. ஏன் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது? ஆன்சர் உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளது. உலக வங்கி மற்றும் பன்னாட்டு நிதி நிறுவனங்களிலிருந்து அதிக அளவில் முதலீடுகளை ஈர்த்துள்ளதால் சென்னை வங்கி தலைநகரம் என்று அழைக்கப்படுகிறது. தமிழ் இணைய பல்கலைக்கழகம் தமிழ் இணைய கல்விக் கழகம் என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. மனித வளர்ச்சி குறியீடானது டேஷ் அடிப்படையாக கொண்டது? ஆன்சர் ஆயுட்காலம், கல்வி, தனிநபர் மொத்த தேசிய வருமானம். ஆன்சர் மேலே உள்ள அனைத்தும். தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உலக வங்கி உதவுகிறது. தமிழ்நாடு ஊரக புத்தாக்க திட்டத்திற்கு உதவுவது உலக வங்கி. டேஷில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும்? ஆன்சர் எஃகு. எஃகில் ஒளி அதிக வேகத்தில் செல்லும். கொசு நன்னீரின் மேற்பரப்பில் இனப்பெருக்கத்தை ஏற்படுத்த முடிவது எதனால்? ஆன்சர் பரப்பு இழுவிசையால். கார்பன் மின்னிழையை கண்டுபிடித்தவர் எடிசன். கார்பன் மின்னிழையை கண்டுபிடித்தவர் எடிசன். சூரிய கிரகணம் ஏற்பட்டால் அதனால் தெருக்கள் இருளாகும். சூரிய கிரகணம் இருப்பதால் தெருக்கள் இருளாக உள்ளது. இது எவ்வகை காரணப்படுத்துதல்? ஆன்சர் நிலையுறுத்தப்பட்ட காரணப்படுத்துதல். நிலையுறுத்தப்பட்ட காரணப்படுத்துதல். இந்திய பெண்கள் சங்கத்தின் செய்தித்தாளின் பெயர் ஸ்திரீ தர்மம். ஸ்திரீ தர்மம்.
கீழ்காணப்படும் பிரிவுகளில் எது இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு தேர்தல் தேதியினை அறிவிக்கும் அதிகாரத்தை அளிக்கின்றது? ஆன்சர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் 1951 பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். பிரிவுகள் 14 மற்றும் 15 மூலம். அடுத்து பொறுத்துக. கிசான் சூரியோதயா யோஜனா மின்சாரம். கிசான் சூரியோதயா யோஜனா மின்சாரம். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பயிர்க்கடன். பிரதான் மந்திரி கிசான் சம்மன் நிதி யோஜனா பயிர்க்கடன். சாகர்கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா 2 மீனவர்கள் நலன். சாகர்கேது சர்வாங்கி கல்யாண் யோஜனா 2 மீனவர்கள் நலன். SHODH யோஜனா மாணவர்கள் நலன். மாணவர்கள் நலன். அடுத்து பொறுத்துக. பின்வருவனவற்றை பொருத்தவும். பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2. பாசின் எண்ணெய் வயல். பாசின் எண்ணெய் வயல் மேற்கு கடற்கரை. திக்பாய் எண்ணெய் வயல் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. திக்பாய் எண்ணெய் வயல் பிரம்மபுத்திரா பள்ளத்தாக்கு. அங்கலேஷ்வர் எண்ணெய் வயல் குஜராத் கடற்கரை. அங்கலேஷ்வர் எண்ணெய் வயல் குஜராத் கடற்கரை. ரவா எண்ணெய் வயல் கிழக்கு கடற்கரை. ரவா எண்ணெய் வயல் கிழக்கு கடற்கரை. அடுத்து 1474 ஆண்டு இந்தியாவிற்கு வந்த ரஷ்ய பயணியின் பெயர். ஆன்சர் நிகிதின். நிகிதின். ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் ஷேர்கான். ஹுமாயூன் ஆட்சியின் போது பீகாரை ஆண்டவர் ஷேர்கான். விஜயநகர அரசில் கீழ்க்கண்ட எந்த வரி தொழிற்சாலை வரி என அழைக்கப்படுகின்றது? ஆன்சர் 4 மட்டும். தறிக் கடமை மற்றும் செக்கு கடமை. தறிக் கடமை மற்றும் செக்கு கடமை. ஹூணர்கள் டேஷ் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள்? ஆன்சர் ஸ்கந்தகுப்தர். ஹூணர்கள் ஸ்கந்தகுப்தர் ஆட்சியின் போது இந்தியா மீது படையெடுத்தார்கள். ஹரப்பா அமைந்துள்ள மான்கோமரி மாவட்டம் எங்கு உள்ளது? பாகிஸ்தானில் உள்ளது. பின்வரும் பட்டியல் 1 மற்றும் பட்டியல் 2 சரியாக பொருத்துக. குடும்பநல நீதிமன்ற சட்டம் 1984. சட்ட சேவை அதிகார சட்டம் 1987. சமூக பதிவு சட்டம் 1860. தில்லி சிறப்பு காவல் சட்டம் 1946. பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்டது எப்பொழுது? ஆன்சர் 1966. பஞ்சாப் மாநிலம் பஞ்சாப் மற்றும் ஹரியானாவாக பிரிக்கப்பட்ட ஆண்டு 1966 ஆண்டு. இந்திய குடியரசுத் தலைவரின் தடுப்பாணை அதிகாரத்தில் உள்ளடங்கி இருப்பது. பாக்கெட் தடுப்பாணை, முழுமையான தடுப்பாணை, இடைநீக்க தடுப்பாணை. ஆன்சர் 1, 2 மற்றும் 3. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அடிப்படை உரிமைகளுள் ஒன்றாக வகைப்படுத்தப்பட்டுள்ள பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் எந்த நிபந்தனைகளுக்குட்பட்டது? பேச்சு சுதந்திரம் என்பது கீழ்காணும் நிபந்தனைகளுக்கு உட்பட்டது. ஆன்சர் நயப்பண்பு மற்றும் ஒழுக்க நெறிகளுக்கு மாறுபாடாக இல்லாமல், நீதிமன்ற அவமதிப்பு இல்லாமல், அரசின் பாதுகாப்பிற்கு பங்கம் ஏற்படும்படி இல்லாமல். ஆன்சர் 1, 2 மற்றும் 3. பின்வருவனவற்றுள் எது நிதி கொள்கையின் கருவி அல்ல? ஆன்சர் வங்கி வீதம். வங்கி வீதம் நிதி கொள்கையின் கருவி அல்ல. டேஷ் குழு வறுமை கோடு பற்றிய கருத்தை மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது? ஆன்சர் சுரேஷ் டெண்டுல்கர் குழு. சுரேஷ் டெண்டுல்கர் குழு வறுமை கோடு பற்றிய கருத்தை
மறு ஆய்வு செய்ய அமைக்கப்பட்டது. பின்வரும் வரிகளில் எது மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது? ஆன்சர் 2 மற்றும் 3. முத்திரை வரி, மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருள்கள் மீதான கலால் வரி. முத்திரை வரி, மருத்துவ மற்றும் கழிப்பறை பொருள்கள் மீதான கலால் வரி மாநில அரசால் விதிக்கப்பட்டு மத்திய அரசால் விதிக்கப்பட்டு மாநில அரசால் வசூலிக்கப்படுகிறது. டேஷ் நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது? நிதி ஆயோக் அமைக்கப்பட்டது ஜனவரி 1, 2015. இந்திய பொருளாதாரத்திற்கு 3ஆம் நிலைத்துறை அல்லது சேவைத்துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது. இந்திய பொருளாதாரத்தில் சேவைத்துறை அதிக வருமானத்தை வழங்குகிறது. பிரம்ம சமாஜத்தை பற்றி பின்வரும் கூற்றுகளில் எது சரியானது அல்ல? ஆன்சர் அது பிற சமயங்களின் போதனைகளை உள்ளடக்கவில்லை என்பது சரியானது அல்ல. பிரம்ம சமாஜம் இந்து சமயத்தை சீர்திருத்துவது பிரம்ம சமாஜத்தின் நோக்கமாகும். ஒரே கடவுள் என்னும் நம்பிக்கையை அது போதித்தது. அது பகுத்தறிவை அடிப்படையாக கொண்டு அமைந்திருந்தது. சட்ட மறுப்பு இயக்கத்தின் போது குதாய் கித்மத்கார் என்னும் இயக்கத்திற்கு தலைமை வகித்தவர் யார்? ஆன்சர் கான் அப்துல் காபர் கான். கான் அப்துல் காபர் கான். கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதன் என்பவரால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு ஜூன் 17, 1911. கலெக்டர் ஆஷ் வாஞ்சிநாதனால் சுட்டுக் கொல்லப்பட்ட ஆண்டு ஜூன் 17, 1911. தேங்க்யூ.